இன்னும் ஆடுங்க, இன்னும் ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க, இன்னும் கலட்டுங்க, இன்னும் காட்டுங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கும் சில பரதேசிகளை சந்தோஷப்படுத்துவதற்கு நீங்க ஆபாசமா ஆடுறதால இன்றைக்கு சமூகம் தலை குனிந்தது மட்டும் இல்லாம ஒழுக்கமா ஈமானை பற்றி கொண்டு வாழும் பெண்களும் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறார்கள். டிக்டாக் என்னது? டிக்டாக் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, சைனாக்காரன் கண்டுபிடிச்சது என்ற ரஹ்மானி. அதுல ஆடுற ஆட்டம், ஆபாசமான வார்த்தை பிரயோகங்களை பாவனை செய்து கொண்டு, ஆபாசமான உடுப்பு, ஆபாசமான ஆடைகளை அணிந்து கொண்டு கொஞ்சம் பேர் உலா வந்துகிட்டு இருக்காங்க. கேட்டா சொல்றாங்க திறமைய வெளிக்காட்டுறாங்களாம். எங்கள்கிட்ட திறமை இருக்கி நாங்க வெளிக்காட்டுறோம், உங்களுக்கு என்னன்னு கேட்காங்க. நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். வெட்கப்பட வேண்டிய விடயம். சமூக அக்கறை இருக்கும் ஒவ்வொருவரும், சமூகத்தை பற்றிய கவலையும் சிந்தனையும் இருக்கும் ஒவ்வொருவரும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு விடயம். இந்த டிக்டாக்ல நம்மட பொம்பளை பிள்ளைகள் ஆடுற ஆட்டம், காட்டுற டான்சி, போடுற உடுப்புகள், ஆபாசமான ஆடைகளை அணிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கொமெண்ட்ஸும் லைக்கும் ஷேரும் ஃபாலோவர்ஸும் கூட கூட போட்டிருக்கிற உடுப்புகள் குறைந்து கொண்டு வருகிறது. என்ன வருத்தம் என்று விளங்குதில்லை. இந்த நோய்க்கு என்ன பேர் வைக்கிறன்னு விளங்குதில்லை. விஷக்கிருமியை விட, நோய் கிருமியை விட அதிகமாக எமது நாட்டிலும் சமூகத்திலும் பரவி கொண்டிருக்கிறது, ஊடுருவி கொண்டிருக்கிறது. இல்ல இப்படி இந்த சமூக வலைத்தளங்களில் ஆபாசமா ஆடிக்கொண்டு எத்தனையோ திருமணமான பெண்கள் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த கணவன்மார் இதை கேட்பது கிடையாது? திருமணம் ஆகாதவர்கள் இந்த டிக்டாக்ல ஆபாசமான ஆடைகளை அணிந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கும் இந்த பெண்கள் வானத்தில் இருந்து திடீரென்று விழுந்தவர்களா, இல்ல பூமியை பொழந்துக்கு வெளியே வந்தார்களா? ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு மூலையில் ஒரு உம்மா வாப்பாக்கு, ஒரு தாய் தந்தையினருக்கு பிறந்தவர்கள் தானே. அந்த தாய் தந்தை ஏன் அதை தட்டி கேட்பது கிடையாது? தாய் தந்தை இல்லாவிட்டால் சகோதரர்கள் ஏன் அதை தட்டி கேட்பது கிடையாது? உறவினர்கள் ஏன் இதை தட்டி கேட்பது கிடையாது? அண்டை வீட்டார்களும் உறவினர்களும் இல்லாவிட்டால் பள்ளி நிர்வாகம், வணக்கஸ்தல நிர்வாகங்கள், ஊர் நிர்வாகங்கள், ஊர் தலைவர்கள் ஏன் இதை தட்டி கேட்பது கிடையாது? பயமா? இல்ல நீங்களும் ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இறைவனை பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் தீர்ப்பு நாளின் அதிபதிகளிடத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும், பொறுப்பு வழங்கப்பட்ட ஒவ்வொருவரும் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் டிசைன் இஸ்லாம் இருக்காங்க, மகளா இஸ்லாம். புள்ள ஆடினா வாப்பாக்கு பெருமை, தங்கச்சி ஆடினா நானாக்கு பெருமை. இதுல பெருமைப்படுவதற்கு ஒண்ணும் கிடையாது. தலை குனிந்து வெட்கப்பட வேண்டும், மறுமையை நினைத்து அழ வேண்டும். உங்களோட பிள்ளைகளை காட்டி சும்மா அந்த ஊருக்கு படம் காட்டி இப்படி ஒரு வாழ்க்கை நாம வாழணுமா? மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். உங்களோட பிள்ளைகளை ஆட விட்டு போட்டு அதுக்கு அனுமதி கொடுத்து விட்டு பார்த்து கொண்டிருக்கும் தந்தைகள், பாப்பாமார்கள், சகோதரர்கள், நீங்களும் ஆம்பளைகள் தானே. நீங்க உண்மையா ஒரு ஆம்பளையா இருந்தா உங்களோட மகள், உங்களோட சகோதரி ஆடும் பொழுது அந்த காணொலிகளை பார்க்கும் இன்னொரு ஆம்பளை, எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஆம்பளை அதை எப்படி பாப்பான், எப்படி ரசிப்பான்ங்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு வெக்கமா இல்லையா? என்ன டிக்டாக்ல ஆடுற லூசிகள், உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன செல்லுது? எங்களோட உரிமை, நாங்க ஆடுறோம், அதை தட்டி கேட்க நீ யார் என்று சொல்கிறதா? நாங்க தட்டி கேட்போம். எங்களது மார்க்கம் புனிதமான மார்க்கம். மார்க்கம் அனுமதிக்காத ஒரு விடயத்தை நீங்க ஆபாசமா டான்ஸ் அடிக்க போல, இறைவனால் வழங்கப்பட்ட மகத்தான உடலை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அதை கௌரவப்படுத்த வேண்டும். படைத்த இறைவனிடத்தில் மீண்டும் நீங்கள் சென்று சேரும் வரைக்கும் அந்த உடம்பை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை. அதுதான் உங்களுக்கு கடமை. அதில் தான் நீங்கள் உங்களின் உரிமையை காட்ட வேண்டும். மாறாக இன்னும் ஆடுங்க, இன்னும் ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க, இன்னும் கலட்டுங்க, இன்னும் காட்டுங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கும் சில பரதேசிகளை சந்தோஷப்படுத்துவதற்கு நீங்க ஆபாசமா ஆடுறதால இன்றைக்கு சமூகம் தலை குனிந்தது மட்டும் இல்லாம ஒழுக்கமா ஈமானை பற்றி கொண்டு வாழும் பெண்களும் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறார்கள். இப்படி ஒரு சமயம் வரும்பொழுது, இப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இதை தட்டி கேட்பதற்கு எனக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. எமது இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு மதமாக இருந்தாலும் பெண்களை ஒழுக்கமாக இருக்கும்படியே ஏவி இருக்கிறது. நீங்க இந்து மதத்தை அல்லது சைவ மதத்தை அடையாளப்படுத்தும் ஆடைகளையும் பெயர்களையும் வைத்துக் கொண்டு அந்த மதத்தை கேவலப்படுத்தும்படி ஆடினால் ஒவ்வொரு இந்துவுக்கும், ஒவ்வொரு சைவருக்கும் உரிமை இருக்கிறது உங்களை தட்டி கேட்பதற்கு. இஸ்லாமிய மதத்தை அடையாளப்படுத்தும் ஆடைகளையும் பெயர்களையும் ஹிஜாபையும் அணிந்து கொண்டு நீங்க லூசிகள் மாறி ஆடினா, விபச்சாரிகள் மாறி ஆடினா உங்களை தட்டி கேட்பதற்கு ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் உரிமை இருக்கிறது. அதே போன்று கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் பௌத்த மதமாக இருந்தாலும் அந்தந்த மதத்தை அடையாளப்படுத்தும் ஆடைகளையும் பெயர்களையும் சுமந்து கொண்டு அந்த மதத்திற்கு சாபக்கேடாக, அந்த மதத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தும் விதமாக நீங்கள் ஆடினால், ஆபாசமாக காட்டினால் அதை தட்டி கேட்பதற்கு குறித்த மதத்தில் இருக்கும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் உரிமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, there is limit for everything. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கிறது. ஒரு அளவை தாண்டி நீங்க ஆடும் பொழுது, ஆபாசமாக ஆடும் பொழுது, ஒரு மனிதனுக்கு சகிக்க இயலாமல் இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வழிகாட்டில் போற உங்களை தட்டி கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது. மிகவும் கவலையாக இருக்கிறது. ஆபாசமான ஆட்டங்கள்
ஆர்ப்பாட்டங்கள், ஆபாசமான வார்த்தை பிரயோகங்கள், அசிங்கமான பேச்சுக்களை மிகவும் இலகுவாக பேசிவிட்டு செல்கிறார்கள். சைவரால பெருக்கி சைவர் பக்கமும் இல்ல அந்த உடம்புல. கொஞ்சம் கொஞ்சமா காட்டுற லைக் கூட 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 சோள விளக்குற சோளை போட வேண்டிய இடத்துல போடுறல, ஹிஜாப சும்மா பேருக்கு போட்டுக்கு அந்த உடுப்புக்கும் அவமானத்தை ஏற்படுத்திக்கு மேலே கீழையும் பாயுது. கேட்டா டான்ஸ் ஆடுறாங்களாம். எங்களுக்கிட்ட திறமை இருக்கி நாங்க வெளிக்காட்டுறோம், உங்களுக்கு என்ன? உங்களுக்கிட்ட திறமை இருந்தா நீங்களும் வெளிக்காட்டுங்கள் என்று நம்மளையும் சேர்த்து நரகத்துக்கு இன்வைட் பண்றாங்க. என்னது திறமைய காட்டுறீங்களா? என்ன திறமையை காட்டுறீங்க? என்ன ஒய்த்தா திறமையை காட்டுறீங்க? திறமையை காட்டுவதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. மக்களுக்கு தேவையான எழுத்துக்களை எழுதி ஒரு எழுத்தாளராக உங்கள் திறமையை காட்டுங்கள், ஒரு பேச்சாளராக உங்கள் திறமையை காட்டுங்கள், ஒரு மார்க்கத்தை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பதில் உங்கள் திறமையை காட்டுங்கள், வியாபாரத்தில் உங்கள் திறமையை காட்டுங்கள், விளையாட்டில் உங்கள் திறமையை காட்டுங்கள், உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் உங்கள் திறமையை காட்டுங்கள். இவை எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பெண்ணுக்கு மிகவும் தேவையானது முக்கியமானது ஒழுக்கம். ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கமாக பேசி பழகி ஐவேளை தொழுது இறையச்சத்தோடு வாழ்ந்து ஒழுக்கமாக ஆடை அணிகளை அணிந்து இறையச்சத்தோடு வாழ்ந்து ஒரு கணவனை நீங்கள் கைப்பிடிக்கும் வரைக்கும் நான் ஒரு சிறந்த பெண்மணி என்பதில் உங்கள் திறமையை காட்டுங்கள். இது ஒன்றும் இல்ல. கீழே குனியிற, மேல நிமிர்ற, நின்றுக்கு கிருற லூசி மாதிரி கிளம்புற, பாயிற, சோள கலத்துற, குனிஞ்சி காட்டுற, இதுலயே அவங்களோட திறமையை காட்டுற. நீங்க பாப்பா மாறு படுற கஷ்டம் ஒன்றும் தெரியா. பாவம் 10-20 வருஷமா வெளிநாட்டுல கஷ்டப்படுற பாப்பா மாரு பிள்ளைகள் படிக்குது என்ற புள்ள பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் படிப்புல முக்கியத்துவம் செலுத்துது போனையும் வாங்கி கொடுத்து போட்டு பல கனவுகளோட காத்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி ஊர்ல இருக்கிற பாப்பா மாரு கூலி தொழில் செஞ்சு மாடா உழைச்சி கடன் பட்டு படிக்க வச்சு கடன் பட்டு சோறு கொடுத்துக்கிருக்காங்க. இது ஒன்றும் தலைக்குள்ள இல்ல. அந்த சோத்தை திண்டு விட்டு வந்து கொழுப்படுத்து போய் ஆடுற அவனுக்கும் இவனுக்கும் கண்ட நின்ற பரதேசிகளுக்கு எல்லாம் கையை காட்டுறதும் காலை காட்டுறதும் கழுத்தை காட்டுறதும் பொடரிய காட்டுறதும் மண்டையை காட்டுறதும் இது அழகா இருக்க அவங்களுக்கு. ஒரு காலத்துல பெண்களுக்கு இருந்த சுபாவங்கள், ஒரு காலத்துல பெண்களுக்கு இருந்த வெக்கத்தை சைவரால பெருக்கி சைவர் தசமம் இல்லையே உங்களுக்கு வெக்கம் என்று எழுதி ஒரு போடையாலும் கழுத்துல போட்டு சுத்துங்க, பார்க்க கொஞ்சம் மாறுதல் அளிக்கும். ஒரு கணக்கும் இல்ல. யார் என்ன சொன்னாலும் ஒரு கணக்கும் இல்ல. சின்ன பிள்ளைகள் இதை பார்த்து சீரழிஞ்சு போகும்ங்கிற எண்ணம் இல்ல. ஆண்கள் இதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பிழையான எண்ணங்கள் வரும்ங்கிற கணக்கு இல்ல. ஒழுக்கமா வாழ்ற பொம்பளையில மானம் போகும்ங்கிற கவலை இல்ல. குடும்பத்துல மானம் போகும், உம்மா வாப்பட மனம் நோகும்ங்கிற கவலை இல்ல. ஆறு சரி இளம்பெண்கள் ஆடுகிறார்கள். இவர்களுக்கு வயதில் அனுபவம் மிக்க வயசான பொம்பளைகள் புத்தி செல்லுவாங்கன்னு பார்த்தா சீக்கு வந்த கோழி மாதிரி நெசல் பிடிச்ச கோழி மாதிரி கொஞ்சம் கிளவியல் ஆடுற ஆட்டம். என்ற ரஹ்மானே அதுகளுக்கு மௌத்தும் இல்ல, ஹயாத்தும் இல்ல, அது பத்திய சிந்தனையும் இல்ல. சைனாக்காரன் இந்த போனையும் இந்த டிக்டாக்ங்கிற அப்ளிகேஷனையும் அதோட சேர்த்து கொஞ்சம் ஃபில்டரையும் கண்டுபிடிச்சு போட்டு அவன் இஷ்டத்துக்கு நம்மளை ஆட்டி வைக்கான். இதுகளும் ஆடிக்கிட்டு இருக்கி படைச்சவன் பார்த்துக்கிருக்கான். ஒரு விடயத்தை மட்டும் மறந்து விட வேண்டாம். எவனோ ஒருத்தனை எவனோ ஒரு பரதேசிய சந்தோஷப்படுத்துவதற்கு நீங்கள் நரகத்தின் அடித்தட்டுக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த டிக்கி டொக்குல கொஞ்சம் ஆம்பளைங்கிற பேர்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸ்கர்ட் போடுற ஆம்பளையல், பாவாடை உடுக்கிற ஆம்பளையல் என்று சொல்லலாம். இந்த டிக்டாக்ல ஆடுற ஆபாசமா ஆடுற பொம்பளைகளுக்கு ஏதாவது யாராவது சொன்னா அவங்க ஓடி ஆற சப்போர்ட் பண்றதுக்கு டிக்டாக்ல இருக்கிற பொம்பளையில பாதுகாக்காங்களாம். உண்மையான ஆம்பளைங்கிறவன் ஒரு பொம்பளைய விபச்சாரத்தினை தடுத்து ஆபாசமான காட்சிகளை பதிவிட விடாமல் தடுத்து அவளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி வாழ வைக்கிறவன் தாண்ட ஆம்பளை. ஒரு பெண்ணுக்கு விபச்சாரத்தை தூண்டி ஆபாசமான காட்சிகளை பதிவிடுமாறு ஏவி அந்த பெண்ணை சீர்கட்டில் கொண்டு செல்பவன் ஆம்பளையாடா? ஸ்கேட் போட்டவர்களே, உங்களோட உம்மா, உங்களோட பாப்பா, உங்களோட சகோதரிகள் மனைவிகள் எல்லாம் பத்திரமா பாதுகாப்பா இருக்கணும், ஒழுக்கமா வாழணும். அடுத்தவண்ட சகோதரிகள் மனைவிகள் எல்லாம் ஆடணும், அதை நீங்க பார்க்கணும். இது ஒரு புலப்படா. இதில் மேலும் மேலும் கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், பல நாடுகளில் பரவலாக நடந்து கொண்டிருந்த இந்த விடயம் எமது நாட்டிலும் சமூகத்திலும் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது ஏனைய நாடுகளை விட பயங்கரமாக பரவி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊரில் இருக்கும் இளைஞர்களும் இதை எதிர்க்க வேண்டும், தட்டி கேட்க வேண்டும். பள்ளி நிர்வாகங்கள் முதுகெலும் இருப்பவர்களாக செயற்பட வேண்டும். இதை தட்டி கேட்க வேண்டும். எல்லாம் பயந்துகிட்டு பேசாம இருக்காம போய் போனை பறிச்சு உடைங்க. தயவு செய்து சிந்தியுங்கள். அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.